எடப்பாடியார் வந்து காலில் போய் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாப்ல. நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா நாங்கள் சுயமரியாதைக்காரர்கள் தன்மானம் மிக்கவர்களும் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா தரையில கிடப்பாங்க. என்னன்னு பார்த்தா அங்க உதயநிதி ஐயா வந்திருப்பாரு. உதயநிதி ஐயா வந்தாருன்னா 70 வயசுல இருக்கவங்க கூட தொப்புக்கடின்னு காலில் விழுவுறாங்க. இவங்க காலில் விழுவுறத பத்தி பேசுறாங்க அப்படின்னா இது என்னது? இது அடுத்து சொல்றாங்க நாங்க சேப்பாக்கத்துல நின்று ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாரு. தம்பி, பல வருஷமா திமுகல அந்த தொகுதியில நிக்கிறவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அது சேஃபா கொண்டு போய் ஒரு பேபியை லேண்ட் பண்ற மாதிரி நீங்க உதயநிதி அவர்கள் உண்மையா தன்னை நிரூபிச்சிருக்கணும்னா கோயம்புத்தூர்லயோ கன்னியாகுமரியிலோ போய் இதுவரை திமுக ஜெயிக்காத ஒரு தொகுதியில போய் நின்று ஜெயிச்சு காமிச்சா நீங்க ஒரு தலைவர், நான் வழி நடத்துறேன்னு சொல்லலாம். என்ன நீங்க இருக்காருங்க. அடுத்து துரைமுருகன் ஐயா பத்தி சொன்னீங்க. கலைஞர் ஐயா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற துரைமுருகன் ஐயா 50 வருடத்துக்கு மேல அவர் இப்பயும் பொதுச் செயலாளரா மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு துணை முதல்வர் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் ஸ்டாலின் அவர்களோட புள்ள அப்படிங்கிறதுனால.